தோனி கேப்டனாகி என்ன கிழிக்க போகிறார்? அஸ்வின் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார். கிழிது எடுத்த மூத்த கிரிக்கெட் வீரர். ஐபிஎல் நடப்பு சீசனில் சிஎஸ்கே அணி 5 ஆட்டங்களில் விளையாடி 1 வெற்றி 4 தோல்விகளுடன் 2 புள்ளிகள் பெற்று புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. தொடக்க ஆட்டத்தில் மும்பை அணியை வீழ்த்திய நிலையில் அதன் பின்னர் பெங்களூரு, ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் அணிகளிடம் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் காயம் காரணமாக ருத்துராஜ் கேக்வாட் இந்த சீசனில் இருந்து முழுமையாக விலகி உள்ளதால் MS தோனி தலைமையில் களமிறங்குகிறது சிஎஸ்கே அணி. சிஎஸ்கே அணி ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை 5 போட்டிகளில் தொடர்ந்து தோற்றது கிடையாது. இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி KKR அணிக்கு எதிராக தோல்வியடைந்தால் தன்னுடைய ஐபிஎல் வரலாற்றில் தொடர்ந்து 5 தோல்விகளை முதல் முறையாக சந்தித்து புதிய மோசமான சாதனையை செய்யும். தற்பொழுது இதை தடுக்க வேண்டிய கட்டாயம் கேப்டன் தோனிக்கு முதல் போட்டியிலேயே ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2025 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி மொத்தமாக 14 லீக் போட்டிகளில் விளையாட உள்ளது. ஏற்கனவே 5 போட்டிகளில் விளையாடி முடித்திருக்கிறது. மீதமுள்ள 9 போட்டிகளில் தோனி கேப்டனாக செயல்படுவார். சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் பட்சத்தில் அந்த போட்டிகளிலும் தோனியே கேப்டனாக செயல்படுவார் என எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் தோனி கேப்டனாக வருவதால் மட்டும் சிஎஸ்கே மேஜிக் செய்து வெற்றிகளை பெறப்போவது என்று முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா மறைமுகமாக கூறியுள்ளார். தோனி கேப்டனாக இருப்பதால் மட்டும் சிஎஸ்கே பக்கம் வெற்றி அலை தாமாக திரும்பும் என்று நான் நினைக்கவில்லை. சென்னை அணியில் நிறைய ஓட்டைகள் இருக்கிறது அல்லவா? அதை எப்படி நீங்கள் அடைக்க போகிறீர்கள்? முதலில் ஃபார்மை தேடிக்கொண்டிருந்த ருத்ராஜ் போன்ற சென்னை அணியின் ஒரே தரமான பேட்ஸ்மேன் இடத்தை எப்படி நீங்கள் நிரப்பப் போகிறீர்கள்? முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் அஸ்வினை ஏன் கேப்டனாக சிஎஸ்கே நிர்வாகம் தேர்வு செய்யவில்லை என்று பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் கேப்டனாக செயல்பட்டார். அப்போது அவரது தலைமையில் அந்த அணி 28 போட்டிகளில் விளையாடியது. அதில் 12 வெற்றிகள் மட்டுமே பெற்றது. 16 போட்டிகளில் பஞ்சாப் அணி தோல்வியடைந்திருந்தது. அதன் முடிவில் அஸ்வின் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மாற்றப்பட்டார். ஒரு அணியின் கேப்டனை அணிமாற்றம் செய்தது அப்போது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே அஸ்வின் கேப்டனாக சிறப்பாக செயல்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் அவருக்கு தற்போது 38 வயதாகிறது. அவர் இன்னும் சில ஆண்டுகள் மட்டுமே கிரிக்கெட் விளையாடுவார். மேலும் சிஎஸ்கே விளையாடும் போட்டிகளில் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் அஸ்வினை பிளேயிங் 11 இருந்து நீக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். இதுபோன்ற காரணங்களால் தான் அஸ்வினுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவி அளிக்கப்படவில்லை. உங்கள் தின சேவல்.